மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் யார் என்பது இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என்று ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, என்டிஏ கூட்டணி மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையை பெற்றுள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இந்நிலையில் ஏக்நாத் ஷிண்டே இதுகுறித்து எதுவும் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த போட்டியில் யார் வெல்வார்கள் என்ற ஒரு சாத்தியக்கூறு உள்ளது. கூடுதல் விவரங்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போலவே மகாயுக்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி முகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக 200 இடங்களுக்கு மேலாக அவர்கள் இந்த முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்குறோம். ஏக்நாத் ஷிண்டே கடந்த 2 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தார். குறிப்பிட்டு அவர் கொண்டு வந்த திட்டம் பெண்களுக்கான மாதம் 1500 ரூபாய் அந்த திட்டம் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுது. அதுதான் பெண்கள் அதிகப்படியான வாக்குகள் அளிச்சாங்க, பாஜக கூட்டணிக்கு வாக்கு அளிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாகவும் இருந்திருக்கு. மீண்டும் பாஜக தலைமை ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்குவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தற்போதே எழுந்திருக்கு. இந்த நிலையில பத்திரிகையாளர்களை சந்தித்த ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல முதலமைச்சரா யார் வரப்போறாங்க அப்படிங்கிறத இனி வரக்கூடிய அந்த கூட்டம், பாஜக கூட்டணி கட்சி என்டிஏ கூட்டம் நடைபெற்றதுக்கு பிறகாகத்தான் அந்த ஒரு முடிவானது எடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காரு. அதே காலகட்டங்களில் பட்னாவிஸ் மற்றும் அதே போல பாஜகனுடைய மிக முக்கிய மூத்த தலைவர்கள் தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு வராங்க. அந்த பாஜகனுடைய கூட்டணி தலைமையிலான அந்த கூட்டம் எப்போது நடத்தப்படும் அப்படிங்கிற தொடர்பான அந்த அறிவிப்புகள் எல்லாமே இன்று மாலைக்குள்ளாகவே அறிவிக்கப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பட்னாவிஸ் 2014 அந்த காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்தார். 2019 அந்த முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பில் இருந்தார். தற்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி, வரலாற்றில் இல்லாத அளவுக்கான பாஜக ஒரு தனி பெரும்பான்மைங்கிறத தாண்டி தனி எண்ணிக்கையில அந்த நம்பர்ஸ்ல அதிகப்படியான இடங்கள் கைப்பற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த முறை நிச்சயமாக பட்னாவிஸ் அவர்களுக்கு மீண்டும் அந்த முதலமைச்சர் நாற்காலி வழங்கப்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய இந்த தேர்தல் தொடர்பான பணிகள் அது எல்லாத்தையும் பாராட்டக்கூடிய விதமாகத்தான் மீண்டும் அவருக்கு அந்த முதலமைச்சர் நாற்காலியை பாஜக தலைமை வழங்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ராம்குமார். ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.